ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோமிஸ் லவ் கிச்சன். ரொம்ப நாள் கழித்து ஒரு vlog பார்க்க போகிறோம். பட் நான் இது வரைக்கும் செய்யாத ஒரு டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு எனக்கு ரொம்ப மோஸ்ட் சேலஞ்சிங்கான ஒரு விஷயத்தை தான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஹோப்ஃபுல்லி அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பீக் வெயிலில் இருக்குது. அப்படியே ஹீட் அலர்ட்டெல்லாம் கூட கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ காலையில் எழுந்ததும் எனக்கு ஃபஸ்ட்டு நான் பார்க்குறது என்னோடய ரெண்டு செடி. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளோட கறி லீவ்ஸு. ஸோ இதை நான் அப்படியே ஒரு பொக்கிஷம் மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா இது எனக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்றது கண்ணும் கருத்துமாக பார்த்துட்ருக்கேன். அடுத்து இது என்னோட ஆல் டைம் ஃபேவரெட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா நான் எப்போ வச்சாலுமே வரும். எனக்கு எப்போவுமே திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்கிற நம்மளோட மின்ட் லீவ்ஸு. இது நான் பார்த்திங்கன்னா இந்த விதை அந்த மாதிரிலாம் எதுவுமே வாங்கி போடல. நான் ஏற்கனவே ஒரு பஞ்சு மின்ட் லீவ்ஸ் வாங்கியிருப்பேன் இல்லையா, அதை எடுத்து வேணுன்ற அளவுக்கு லீவ்ஸை எடுத்துகிட்டு குட்டி குட்டி லீவ்ஸை மட்டும் விட்டுட்டு நான் அப்படியே நட்டு வச்சுருவேன். ஸோ என்கிட்ட இந்த 2 பாட்ஸ் இருக்குது. ஸோ என்னோடய கம்யூனிட்டியில் 2 பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட் மட்டும் வச்சுக்கலாம். அது மட்டும் அலவுடுன்றதுனால என்கிட்ட இருக்கிற 2 பாட்லேயுமே நான் அந்த மின்ட் லீவ்ஸை போட்டேன். அது எனக்கு எப்போ பார்த்தாலும் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப பிடிச்ச விஷயம். அடுத்து பார்த்திங்கன்னா லன்ச்சு. ஸோ லன்ச் யாரோ எனக்கு செஞ்சு வச்ச மாதிரி இருக்கும். இது நான் செஞ்சது தான். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நான் எழுந்திரிச்சு என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு நான் லன்ச் பேக் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இன்றைக்கி ரைஸ் குக்கர்லேயே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் குழம்பு பார்த்திங்கன்னா கேரட் அண்ட் கேப்சிகம் போட்டு ஒரு புளிக்குழம்பு, கொஞ்சம் மணத்தக்காளி வத்தலும் போட்டிருக்கேன். அடுத்து காய்க்கு பார்த்திங்கன்னா வாழைக்காய் செட்டிநாடு ஃப்ரை அது பண்ணியிருக்கேன். ஒரு வாழைக்காவை அப்படி பண்ணியிருக்கேன், ஒரு வாழைக்காவை நான் இப்படி பண்ணியிருக்கேன். இது என்னென்னா மசாலா தடவி வச்சுருக்கேன். இது என்னோடய பையனுக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். என் வீட்டில் இருக்கிற ஒரு குழந்தைய ஹெல்த்தியாக சாப்பிட வைக்கிறதுக்கு நான் படுற கஷ்டங்கள் தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் ரெசிபீஸுமே இருக்க போகுது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் எடுத்து வச்சுருக்கிறது சீரியல் அண்ட் மில்க். பட் என் பையன் இன்னும் தூங்கிட்டு இருக்கான். ஸோ அவர் வந்தோடனே அவர் டிசைட் பண்ணுவார். மீன்வைல் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் பண்ணுறதுக்கு ஒரு 10லேருந்து ஒரு 15 கேஷ்யூஸை ஊற வச்சுருக்கேன். ஸோ என் பையன் ஏஞ்சாச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வாஃபிள் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ வாஃபிள்னால் நம்ம சும்மா அப்படியே கொடுத்துட முடியாது இல்லையா. இதை ஹெல்த்தியாக ஆக்கிறதுக்காக நான் இதில் நம்ம பனங்கிழங்கு மாவு இருக்கு இல்லையா, அதை சேர்த்துருக்கேன். ஸோ இதுக்கு ப்ரொப்போர்ஷன் 1/4 கப்பு பனங்கிழங்கு மாவு, 1/2 கப்பு வீட் ஃப்ளார் இல்லை மைதா, நீங்கள் எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் அன்ரிஃபைன்டு ஆல் பர்பஸ் ஃப்ளார் தான் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு பிஞ்ச் பேக்கிங் பவுடர், கொஞ்சமாக சால்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சுகர். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு பவுலில் வெட் இன்க்ரீடியன்ட்ஸ், ஒரு எக்கு, கொஞ்சமாக வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், ஒரு டீஸ்பூன் நெய், அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப்பு பால். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பனங்கிழங்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கிழங்கு வகை அப்படின்றது. என் பையன் இது வரைக்கும் பனங்கிழங்கை சாப்பிட்டதே கிடையாது. சாப்பிட்ற மாதிரி சூழ்நிலையே கிடைச்சது கிடையாது. ஸோ இதுவும் சம்மருக்கு ரொம்ப நல்ல ஒரு கிழங்கு வகைன்றதுனால நான் இதை வாஃபிளில் மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வாஃபிளில் இந்த ப்ரப்போர்ஷன்லேயே நீங்கள் போடுங்க. ஏன்னா இதில் லைட்டாக ஒரு கசப்பு இருக்கும். ஸோ குழந்தைங்களால் அது சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ பனங்கிழங்குல பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. இது ஃபைபர் ரிச்சான ஒரு ஃபுட்டு. அப்புறம் வளர்கிற குழந்தைங்களுக்கு எனர்ஜியை இன்ஸ்டண்ட்டாக பூஸ்ட் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் நேச்சுரலான ஒரு டீடாக்சிஃபையர். அயன் அண்ட் கால்சியம் ஜாஸ்தியாக இருக்குது. நம்மளோட பாடி ஹீட்டை ரெகுலேட்டடாக வச்சுக்கும். அப்புறம் நம்மளோட ஹார்மோன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது பேலன்ஸ்டாகவும், பெரியவங்களுக்கு சுகர் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த சுகரை கண்ட்ரோல்டாக வைக்கிறதுக்காகவும் இந்த பனங்கிழங்கு மாவு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்லேயும் குழந்தைங்களோ இல்லை பெரியவங்களோ இருந்தாங்கன்னா தாராளமாக இதில் நீங்கள் சுடுற தோசையிலையோ இல்லை செய்கிற லட்டுலேயோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா கூட போதும். நீங்கள் அந்த ஸ்மூதி அந்த மாதிரியான எல்லா டைப்பு இதுலேயும் வச்சுக்கலாம். நீங்கள் எல்லாம் வெறும் ஹாட் வாட்டரில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி டெய்லி கூடமே குடிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் பிளேட்டில் கொஞ்சமாக கேன்டலூப், அதுக்கப்புறம் மேலே மேப்பிள் சிரப் கொடுத்து பிரேக்ஃபாஸ்ட் வேலையை முடிச்சாச்சு. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளோட கேஷ்யூ மில்க் ஷேக்கு. கேஷ்யூஸ் நீங்கள் ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஊற வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ டெய்லியுமே ஒரு 5 to 6 கேஷ்யூஸை நீங்கள் ஊற வச்சும் சாப்பிடலாம். இல்லை இந்த மாதிரி கேஷ்யூ மில்க் ஷேக் அதுவாகவும் கொடுக்கலாம். ஒரு சேஞ்சுக்கு மாற்றி மாற்றி கூட நம்ம கொடுக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச கேஷ்யூஸை மட்டும் எடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம்.
ஸோ இதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம ஏலக்காய் தூள், அப்புறம் கொஞ்சமாக வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கிறேன். சுகருக்கு வந்து நீங்கள் வந்து ஹனியும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சுகரும் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட இஷ்டம் தான். ஸோ ஊற வச்ச கேஷ்யூஸில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளோட இம்யூனிட்டிக்கு ரொம்ப பூஸ்ட் பண்ணும். அதுக்கப்புறம் பிரெயின் ஹெல்த்துக்கு நல்லது. அதே மாதிரி போன் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆக்கும். அப்படியே ஒரு நேச்சுரலான ஒரு எனர்ஜி பூஸ்டர். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னுக்கும் சரி, நம்மளோட ஹேருக்குமே வந்து ரொம்ப நல்லது. இது வந்து அளவாக நம்ம 5 இல்லை 6 ஊற வச்ச கேஷ்யூ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்த்தியானது தான். நான் செய்கிறது வந்து கொஞ்சம் நான் சேர்த்து வச்சு செஞ்சுட்டு அப்புறமா கொடுக்குறதுக்காக தான் நான் வச்சுருக்கேன் நான். இப்போ இது கூட வந்து நான் ஒரு 1/2 கப்பு பால் போட்டு நல்லா நைஸாகவே அரைச்சிக்கோங்க. இது கூட நான் இன்னும் ஒரு 2 கப் அளவுக்கு பால் சேர்த்து இதையும் நல்லா ஒரு பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ராத்தி அண்ட் க்ரீமியாக ஒரு பால் ஒரு மில்க் ஷேக் கிடச்சிரும். இது நீங்கள் அப்படியும் குடிக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து மேலே ஒரு ஸ்கூப் ஆஃப் ஐஸ்கிரீம் போட்டும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக எதுவும் கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ வளர்கிற குழந்தைங்களுக்கு நம்ம இதை வந்து கொடுக்கலாம். ஒரு வாரத்தில் 2-3 நாள் கூட நம்ம இதை கொடுக்கலாம். கொஞ்சமாக ஐஸ் கூட நீங்கள் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். மேலே வந்து சாப் பண்ண நட்ஸும் நீங்கள் சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். ஸோ உங்களோட ஆப்ஷன் தான். ஸோ ஊற வச்ச நட்ஸாக கொடுக்குறது இன்னும் நல்லது இல்லையா? ஸோ அதனால இதை சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ லஞ்சுக்கு வந்து நான் ரைஸு, காய், குழம்பு வச்சுருந்தேன் இல்லையா? அதில் ஒரு பேருக்கு 2 வாய் சாப்பிட்டுட்டு, என் பையன் மெயினாக சாப்பிட்டது, அதாவது குடித்தது இந்த கேஷ்யூ மில்க் ஷேக் தான் அது. ஸோ இப்போ தெரியும் உங்களுக்கு நான் என்ன வந்து சொல்ல வரேன் அப்படின்றது. ஒரு குழந்தை தான். ஸ்டில் வந்து இதே குழந்தை நாங்கள் ஸ்கூலுக்குலாம் அனுப்புறதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன குழம்பு, காய் எல்லாம் சாப்பிட்டோமோ அது எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்தவன் தான். ஸோ குழந்தைங்க வளர வளர அவங்களுக்கு நம்ம நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவோம். அதில் வந்து மெயினாக அம்மாவாக நான் ஃபேஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃபுட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும், அதே மாதிரி ரொம்ப டைம் கன்சூமிங்காகவும் இருக்கக்கூடாது, ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படின்னு பார்த்து பார்த்து தான் சமைச்சிட்ருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, டெய்லி வந்து ஒரு 3 ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வச்சுப்போம். ஒன்று வந்து ஸ்விம்மிங், ஒன்று வந்து வாக்கிங், ஒன்று வந்து ஏதாவது கேம், அவுட்டோர் கேம்ஸ் விளையாடுறது. அவுட்டோர் கேம் வந்து ஒன்று நான் என் பையன் கூட விளையாடுவேன், இல்லைன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுவான். ஸோ இது 3 கம்பல்சரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் அப்படியே எங்கள் கம்யூனிட்டி சுற்றியே வந்து ஒரு வாக், ஒரு 30-35 மினிட்ஸ் ஒரு வாக் போகிறோம். கொஞ்ச நேரம் என் கூட வாக் பண்ணால் அதுக்கப்புறம் வந்து இப்போது சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்காரு அவர். ஸோ இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் வந்து எத்தனை பேர் வீட்டில் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்றத ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஏதாவது சொல்யூஷன் இருந்துச்சுனாலுமே அதையுமே ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து நிறைய அம்மாக்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து எப்போவுமே நம்ம கிட்ஸுக்கு அவுட் சைட் ஃபுட்டும் நம்ம கொடுக்க முடியாது, அன்ஹெல்தி ஃபுட்டும் கொடுக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வீட்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு ஒரு டிப் நான் சொல்கிறேன். எப்போவுமே வந்து சம்மர் டைமில் ஃப்ரூட்ஸ் நிறைய கிடைக்கும். ஒரு நல்ல பெரிய பெரிய ஃப்ரூட்ஸாக வாங்கிக்கோங்க. இந்த வாட்டர்மெலன், அதுக்கப்புறம் கேன்டலூப், பைனாப்பிள்ன்ற மாதிரி எல்லாத்தையும் வாரத்துக்கு 2 வாங்கிக்கோங்க. வாங்கி அதை அப்படியே கட் பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சுடுங்க. எப்போவுமே உங்கள் ஃப்ரிட்ஜை திறந்தா ஒரு ஃப்ரூட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வச்சுருங்க. அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இம்மிடியட் ஸ்நாக் கிரேவிங் இருக்கும் இல்லையா? அப்போல்லாம் எடுத்து ஒரு பவுலில் போட்டு கொடுத்துட்டோன்னா சைலண்ட்டாக பசங்க சாப்பிட்டுவாங்க. அடுத்து வந்து நான் இது வந்து ஒரு ஸ்நாக்கு ப்ரௌனி வீட்டில் செஞ்சது தான். அது எப்பயாச்சும் சாப்பிடு அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து டின்னருக்கு கோதுமை ரவை உப்புமா பண்ணியிருந்தேன். அகெயின் இது நாங்கள் தான் சாப்பிட்டோம். எங்கள் பையன் வந்து கொஞ்சம் ஃப்ரூட் சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டான். ஸோ உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருந்துருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஷார்ட் விலாக்ஸும் நான் போடுறதுக்கு உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏதாவது புது ரெசிபீஸ் வந்து ஹெல்த்தியாக இருந்துச்சுனாலும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மாமிஸ் லவ் கிச்சனோட எப்போதும் இணைஞ்சே இருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.